குடுக்க வேண்டாம். ஐ மிஸ் தட் வெடல பையன் எஃப்ஜே வந்துட்டாரு. ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி, இன்னைக்கு ப்ரொமோவில் லேட்டாக தான் ப்ரொமோவே வந்துச்சு. எப்போவுமே 9 மணிக்கு வந்துடும். ஆனால் என்னன்னு தெரியல, இன்னைக்கு வந்ததே ஒரு 11:45 இருக்கும். நானும் போய் பார்க்குறேன், ஒன்றுமே வரவே இல்லை. என்ன மாதிரி நீங்கள்லாம் எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு வர கமெண்ட்ஸை தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க, இப்போ கமெண்ட் என்னன்னு ஃபஸ்ட்டு படிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே நான் கேட்ட கேள்வியை தான் அவங்களும் கேட்டிருக்காங்க. ஒருவேளை வீடியோவை ப்ரைவேட்டில் போட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு கவனிக்காமல் விட்டிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா வீடியோ அப்லோட் பண்ணி 2 ஹவர்ஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு எல்லாருக்குமே ஷோ ஆச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு காமிக்கவே இல்லை. 9 மணிக்குள்ள நாங்கள் பார்த்தோம், காமிக்கல. கிட்டத்தட்ட 11:30 மணி வரைக்கும் நாங்கள் அந்த வீடியோ வெயிட் பண்ணி பார்த்தோம், ஆனால் கிடைக்கல. ஆனால் 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே அது வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமிங்கில் காட்டுது. அதனால தான் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களாம் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்படியே நம்ம அடுத்த கமெண்ட் போயிடலாம். அடுத்த கமெண்டில் பார்த்தீங்கன்னா, எந்த டாஸ்க் கொடுத்தாலும் அதிலும் பிரச்சனை பண்ணுறதுங்களுக்கு என்ன என்று சொல்ல பிக் பாஸ் மனுஷன் பாவம் அப்படின்னு. எந்த ஒரு டாஸ்க் கொடுத்தாலும் சும்மா சண்டை போட்டுட்ருக்கே இருக்காங்க. இவங்களுக்குலாம் என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இத்தனை வருஷம் பிக் பாஸ் பார்த்துட்ருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியாது இந்த இது இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சண்டை போட்டால் வெளியே தெரிஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு சண்டை போட்டுட்ருக்காங்களோ தெரியல. வைல்ட் கார்டில் உள்ளே போனவங்களும் உள்ளே உட்காந்து அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ளே போனாங்க, ஆனால் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. பிக் பாஸும் அந்த எடிட்டரை தான் பாவம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்காரு. இதுங்க கத்துறத எவ்வளோ அழகாக நம்மக்கிட்ட காட்டணுமோ அந்த அளவுக்காக காட்டிகிட்ருக்காங்க. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் மச்சான் ஒய்ஃபை கேள்வி கேட்பாரா? விஜய் சேதுபதி ஆர் குடும்பம் கொண்டாடும் பிபி நயனா வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மச்சானோட ஒய்ஃபை போய் கேள்வி கேட்பாரா அப்படின்னு. ஏன்னா சேதுபதி சார் உள்ளே அனுப்பும்போதே சொல்லி தான் அனுப்புனார். அவங்க என்னோடய ஃப்ரெண்டோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் மச்சான் ஒய்ஃபை கேள்வி கேட்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கருத்தை வைக்கிறாங்க. ஏன்னா அது உள்ளே உட்காந்து ரொம்ப அமக்கலம் பண்ணின்னு உட்காந்துக்குது. ஒழுங்காக எதுவும் பண்ணுறது இல்லை, ஆனால் இருக்கிறவங்களே நல்லா இது பண்ணி விட்டுட்ருக்கு. அதனால தான் இந்த மாதிரி கேள்விலாம் வந்துட்டுருக்கு. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இதில் பிக் பாஸ் மைண்ட் வாய்ஸ் மீண்டுமா முடியலை சாமி அப்படின்னு பாவம் அவரே சொல்லிடுவார் போல், இதுக்கப்புறம் எனக்கு பிக் பாஸே வேணாம் இதுங்களால் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்குதுங்க. இந்த ஒரு சீசன் தான் இருக்கிறதுலே ரொம்ப 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 கேவலமான சீசன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. எந்த ஒரு இன்டர்வியூ எடுத்தாலும் பிக் பாஸை பற்றி என்னங்க உள்ளே பண்ணிகிட்ருக்காங்க, வேஸ்ட்டாக தண்டத்துக்கு உள்ளே உட்காந்துட்ருக்காங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. எத்தனை பேர் இந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணவங்கள பார்த்துருக்கீங்க, வீடியோவை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ரொம்ப படு கேவலமாக உள்ளே உட்காந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில் போயிட்டாங்க. நம்ம பிரவீன், திவாகர்லாம் வெளியே போனதுலேருந்து கண்டென்ட்டும் இல்லாத மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியல. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் எந்த டாஸ்க் ஆனாலும் இந்த பாரு ஏழ்றதான் தொண்டையை திறந்துட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஆமாம், அவங்க சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. யார் எந்த டாஸ்க் வச்சாலும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. அது யார் எந்த கேப்டன் ஆனாலும் கேப்டன் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வச்சு செஞ்சிட்ருக்காங்க கேப்டன் எல்லாமே. இவங்கள ஃபஸ்ட்டு கேப்டன் ஆக்கி பார்க்கணும், அப்போ தான் தெரியும். ஏன்னா பேசுகிறவங்களே இவங்க தானே, அப்போ இவங்க நல்லா தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் வெளியே ஷோ ஆகும். சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இதில் குரூப் தலைவி விஷப்பாம்பு கனிக்கு ஏதாவது ஒன்றுன்னா துள்ளிக்கிட்டு வந்துடுவார் எஃப்ஜே தூங்கு மூஞ்சி அப்படின்னு. தூங்கு மூஞ்சி எஃப்ஜே அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே சொல்கிறாங்க. அவர் தான் இந்த வாரம் தலை அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. தூங்கு மூஞ்சி எஃப்ஜே கனிக்கு ஒரு பிரச்சனைனா வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பாரு யார் கூட சண்டை போட்டாலும் சண்டை போடுறவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் பேசுவாங்களே தட்டி, பாருக்கு சப்போர்ட்டாக எஃப்ஜே என்றைக்குமே பேசுனதே கிடையாது. போன வாரம்னா ஜெயிலுக்குள்ளே உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும்தான் அவங்க 2 பேரும் ஒன்றா சிரித்து பேசியிருந்தா இருக்கும் போல். சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம் வாங்க. நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதை தான் அவங்களும் கேட்குறாங்க. ஆனால் பிரஜன் சாண்ட்ரா ஒயில்ட் கார்டில் போகும்போது சொல்லிட்டு போனாங்களே,
ரவுண்டில் வரும்போது விஜய் டிவி கொடுத்த பில்டப்புக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், விஜய் டிவி வந்து ஒரு பில்டப் கொடுத்தாங்கல்ல, அவங்க வந்து ஏதோ எரிச்சு தூக்கி போடுற மாதிரி கீழ்ச்சி தூக்கி போடுற மாதிரிலாம், அதுக்கெல்லாம் ஒன்றுத்துக்கும் ஒர்த்தே இல்லாத மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் சாண்ட்ரா கிட்ட அந்த சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தது அது வந்து சேதுபதி சாரோட ஃப்ரெண்டுன்றதுனாலயா என்னமோ சொல்லிட்டு எல்லாரோட மனசுலேயும் ஓடிட்டு தான் இருக்குது. ஏன்னா அப்படின்னா போன 4 பேர் போயிருக்காங்கல்ல, 4 பேரில் அடுத்த 2 பேர் கொடுக்க வேண்டியது தானே. இவங்கள வெளியில் காட்டுறதுக்கோசமே இவங்க வேலை பார்த்துருக்காங்கன்ற மாதிரி தான் நம்ம எல்லாருக்குமே தோணுது. அதே மாதிரி டைட்டில் கூட வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களோ என்னமோ, யாருக்கு தெரியும். சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்ட்ஸில் சாண்ட்ரா பிரஜினை தல டாஸ்கில் கலந்து கொள்ள வைப்பதற்காக கனி பார்வதி வியனா திவ்யாவை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார். பாவம், இது தெரியாமல் பின்னாடி சுத்திட்டு இருக்கு பார்வதி அப்படின்னு. பிரஜனை சாண்ட்ரா சேவ் பண்ணுறாங்க, தலைவர் போட்டியில் கலந்துக்க வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ பிரஜன் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது பார்த்தீங்களா. அப்போ சாண்ட்ரா விளையாடுறத பிரஜன் விளையாடுறதையும் சாண்ட்ரா சேர்த்து விளையாடுற மாதிரி தான் அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. நான் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நம்ம என்ன போய் பேசிகிட்டு இருப்பான். நம்ம அடுத்த கமெண்ட்டுக்கு போகலாம் வாங்க. இந்த கமெண்டில் எந்த டாஸ்க் கொடுத்தாலும் அதிலும் பிரச்சனை பண்ணுறவங்களுக்கு என்ன என்று சொல்ல பிக் பாஸ் மனுஷன் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இதே மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறது, நீங்கள் ரொம்ப ரொம்ப பாவம் இந்த சீசன் மட்டும்தான் அப்படின்னு. எல்லா சீசன்லேயும் எல்லாரையும் இவர் வச்சு செஞ்சுருந்தாரு, இவரையே இந்த சீசனில் வச்சு செஞ்சிட்ருக்காங்க. எதுலேயும் ஒரு முன் அனுபவம் வேணும்ல. அடுத்த வாட்டி சார் உஷாராயிடுவார், பார்த்து தான் ஆளை எடுப்பாங்க இதுக்கப்புறமேட்டு. சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் வியனா ரம்யா இவங்களுக்கு பதில் ஆதிரை இருந்திருக்கலாம் அப்படின்னு. அந்த 2 பேர் இருக்கிறதுக்கு பதிலாக அந்த ஒரு ஆதிரை இருந்திருந்தாலே இந்நேரம் கேம் ஒழுங்காக இருந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் ஆதிரை எஃப்ஜே மேலே பாசத்தால் தான் முக்கால்வாசி வெளியே போனாங்க. ஆனால் எஃப்ஜே அந்த வீட்டுக்குள்ளே தான் இருந்துகிட்ருக்காரு. இது எல்லாருக்கும் கவனத்திற்குரியது. சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம் வாங்க. பார்வதி மாதிரியே ஒரு ஆள் இருக்குது அப்படின்னா அந்த சாண்ட்ரான்னு சொல்லலாம். இதுக்கு தான் வந்த கமெண்ட். இந்த சாண்ட்ரா சனியனுக்கு கனியை வம்பிழுக்கணும் விஷகுண்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து கனியோட தீவிர ரசிகையாக இருப்பாங்க போல். சரி, அடுத்த கமெண்ட் போய் படிக்கலாம். இது எஃப்ஜேக்கு வந்த கமெண்ட். எஃப்ஜே வீரம் பாருக்கிட்ட மட்டுமே அப்படின்னு. பாருக்கிட்ட மட்டும்தான் உன் வீரத்தை கட்டுவியா, மற்றவங்கிட்டலாம் காமிக்க மாட்டியா அப்படின்ற தோணையில் தான் எல்லாரும் கேட்குறாங்க. ஒழுங்காக வேறு யார்கிட்டயா போய் உன் வீரத்தை காட்டு. சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கமெண்டோட என்னுடைய வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த கமெண்டில் மாறவே மாறாது இந்த பாரு, ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு. பாரு வந்து மாறவே மாட்டாங்களாம், எல்லா கூடயும் போய் சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாரு வந்ததுலேருந்தே அப்படி தாங்க இருக்கிறாங்க. வந்தப்போ ஒரு மாதிரியும் இப்போ ஒரு மாதிரியும் கிடையாது. வந்ததுலேருந்தே அவங்க ஒரே கேரக்டராக தான் இருக்காங்க. ஸோ ஓகே, இது வரைக்கும் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.